அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயாவோட ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா இல்லாட்டினா ஆட்டுக்கால் சூப்புன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சூப் வந்து வாரத்துக்கு வந்து 2 தடவை வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கணும். இது வந்து நெஞ்சு சளி, அதுக்கப்புறம் வந்துட்டு இருமல் பிரச்சனைகள் வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு ரெமடியாக வந்து இருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயால் இருக்க பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பற்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்துட்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூட்டு வந்து அடிக்கடி வந்து வலிக்கும் நிறையா பேத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆட்டுக்கால் பாயா வந்துட்டு செஞ்சு வந்து சாப்பிடுங்க. கடையில் வந்துட்டு ஆட்டுக்கால் வந்து கேட்டிங்கன்னா அவங்க நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஆட்டுக்கால் வந்துட்டு நம்ம குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துருக்கேன். அது கூட 3 கீரின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடிசா நறுக்குன தக்காளி வந்து 1 வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி வந்துட்டு அதையுமே நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 செம்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப்பு பார்த்திங்கன்னா 10 விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சூடு பண்ணி வந்து குடிச்சிங்கன்னா அந்த போன்ஸில் இருக்க எல்லா எசன்ஸுமே வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப்பை வந்துட்டு நம்ம வெறுமனே வந்து குடிக்கலாம். இல்லைனா வந்துட்டு இடியாப்பம், தோசை, இட்லி இது கூட வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.